இந்த பேய் கதையை நான் படிக்கும்போது மணி 12 ஒரு பயத்தோடைய தான் ரெஃபரன்ஸ் எல்லாமே எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. ஏன்னா இந்த கதையோட இம்பேக்ட் அந்த மாதிரி. மலேசியால இருக்கிற ரூமா சேவா லீமோ குழு சஹாஜ், அதாவது ரெண்டர் ஃபார் 50 ரிங்கெட், அதுதான் அதோட அர்த்தம். 50 வெள்ளிக்கு வாடகை வீடு கிடைக்கிறது அது சாத்தியமே கிடையாது. இப்போ இருக்கிற காலத்துல நம்ம 50 வெள்ளிக்கு கொடுத்தோம்னா எங்கேயுமே அந்த விலைக்கு வீடு நமக்கு கிடைக்காது. அப்படி 50 வெள்ளிக்கு கொடுக்கறதுக்கு இந்த கதைக்கு பின்னாடி என்ன இருக்கு, என்ன மர்மங்கள் இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த கதையில பாதிக்கப்பட்டவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கதையில நான் சொல்ற பேர் எல்லாத்தையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் சொல்ல வர்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். டிசம்பர் 19, 20, 2010 தான், அதாவது இந்த 2 நாள்ல தான் இந்த வீடியோ மலேசியால மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸா வந்துச்சு. ஷாலாம்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில 8 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இவங்க பக்கத்துல தங்குறதுக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஆனா அவங்களுக்கு வீடு கிடைக்கவே இல்லை. அப்படி இப்படி தேடி அவங்களுக்கு கடைசியா ஒரு வீடு கிடைக்குது. 2 ஃப்ளோர் உள்ள ஒரு வீடு. இந்த ஹவுஸோட லொகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஷாலாம்ல செக்ஷன் 2 அந்த இடத்துல தான் இருக்குது. இந்த வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா 4 ரூம் இருக்கு. ஸோ 4 ரூம்லயும் 2 ஸ்டூடெண்ட்னா மொத்தம் 8 பேர் தூங்குறாங்க. ஒரு ரூம்ல 2 பேரா. அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள போறது முன்னுக்கு ஏதோ ஒரு தயக்கம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடு எப்படி அவங்க 50 வெள்ளிக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 8 பேத்துக்கு அவங்க நம்ம கழிச்சு பார்த்தோம்னாக்கா ஒரு ஆளுக்கு 6 வெள்ளி 25 காசு தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அது இந்தியா ரூபிக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா 81 ரூபீஸ் தான் வருது. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டிப்போசிட்டா மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. அந்த மாசம் காசை அவங்க வாங்கவே இல்லை. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு சரின்னு அந்த வீட்டுக்குள்ள அவங்க போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அந்த வீட்டு டோரை திறக்கிறாங்க. டோரை திறந்த கையோட ஒரு பெரிய மலை கிளை அப்படி வெளியில விழுகுது. அதை பார்த்த உடனே அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. ஸோ வீடை எவ்வளோ அசிங்கமா, அதாவது இப்படி பாலடைஞ்சு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அதை இவங்க பெருசுப்படுத்தாம சரி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இவங்க இதெல்லாம் செஞ்சு முடிக்க லேட்டாக ஆயிடுச்சு. ஸோ லேட்டாக ஆனதுனால அவங்களும் லேட்டாக தான் காலையில் எணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் எந்த ஒரு அசம்பாவம் இல்லாமல் நல்லபடி தூங்கி எணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் காலையில் அஸ்மின் என்ற ஸ்டூடெண்ட் எணிச்சிட்டாரு. 10:30 மணிக்கு எணிச்சு அவர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்காரு. ஸோ அங்கேருந்து கீழே இறங்கி வராது. வாஷ்ரூம் போகிறதுக்கு அவர் வயிறு வலினால. ஸோ கீழே பார்க்குறாரு, வாஷ்ரூம் க்ளோஸில் இருக்கு. ஸோ யாரோ உள்ளே இருக்காங்கன்ட்டுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணுறாரு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறாரு, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறாரு. அப்படி இப்படின்னு 30 நிமிஷம் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரால் வயிறு வலி தாங்க முடியல. யாரா உள்ள இருக்கிறது, வெளியில வாங்கடா அப்படின்னு சொல்லி கோவத்துல அவரு கத்திருக்காரு. அவரை கத்துறதை கேட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கீழே வந்துட்டாங்க. ஐயோ நம்ம சத்தம் போட்டதுனால எல்லாரும் ஏஞ்சி வந்துட்டாங்களான்ட்டுன்னு இவர் பின்னாடி திரும்பி பாக்குறாரு. பின்னாடி திரும்பி பார்த்ததுல அங்க 7 பேர் நிக்கிறாங்க. இவரோட சேர்த்து 8 பேர் நிக்கிறாங்க. அப்போ பாத்ரூம்குள்ள யாரு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவருக்கு பயம் வந்துருச்சு. திரும்பி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போனால இவங்க எல்லாத்துக்குமே அந்த பாத்ரூம்ல ஃப்ளஷ் பண்ற சத்தம், தண்ணி சத்தம் எல்லாமே கேக்குது. யாரு உள்ள இருப்பா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற 8 பேருக்குமே ஒரு சந்தேகம். சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் யாராலையும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா பயம் இருக்குனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆனா அந்த கூட்டத்துல லேன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, அவர் கொஞ்சம் தைரியசாலி. அவரு வேகமா போயிட்டு அந்த கதவை எட்டி உதைச்சிருக்காரு. ஸோ கதவை திறந்த கையோடைய தண்ணி சத்தம் எல்லாமே அப்படியே நின்றுச்சு. உள்ள யாரு இருந்திருப்பா அப்படின்னு இந்த 8 பேருக்குள்ள அந்த விஷயம் அப்படியே உழவ ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே இவங்களுக்குள்ள பயம் புலம்ப ஆரம்பிச்சிருச்சு.
இந்த அஸ்பின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட் வயித்து வலியால பாத்ரூம் நின்னுட்டு இருந்தாரு. அவரு அதுக்கப்புறம் பாத்ரூம்க்கே போலையா. நார்மலா பேய் எல்லாமே நைட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த கதையில பேய் காலையிலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் ஆறுதல் சொல்லிட்டு, பரவாயில்ல எதா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் எல்லாத்தையும் அழகா அடுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே எல்லாமே நார்மலா போகுது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பயத்தை எல்லாம் மறக்கிறாங்க, மறந்துட்டு தூங்குறாங்க. ஆனா இந்த விஷயம் அடுத்த லெவலுக்கு போகுது. இந்த ஸ்டோரியை எழுதின ஸ்டூடெண்ட் அன்னைக்கு நைட்டு அவர் படுத்திருக்காரு. அவர் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காரு. அந்த டைம்ல அவரோட காலை யாரோ எடுத்து கீழே இவரை படுக்க போட்டாங்க. ஸோ இவருக்கு மேல நேன் படுத்திருக்காரு. ஸோ நேன் கீழே சீக்கிரமா இவரை இழுத்து தள்ளி விட்டுட்டு மேல போய் படுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அன்னைக்கு அவரோட பயம் அதிகரிக்குது. இவரு பயத்துல என்ன பண்றது தெரியாம கீழே இறங்கி போறாரு. கீழே இறங்கி போன்னு பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க படம் பார்த்துட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு. அவரு கண்ணை கசக்கி பாக்குறாரு. லேண்டும் கீழே தான் உக்காந்து இருக்காரு. அவருக்கு இன்னும் பயங்கர பயம் வந்துருச்சு. மறுபடியும் மேல போறாரு. மறுபடியும் மேல போய் பாக்குறாரு. அங்க மெத்தில யாரு படுத்திருக்காட்டுன்னு பார்த்தா இன்னமும் அங்க யாரோ படுத்திருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது யாரோ படுத்திருக்காங்க, அவங்க மேல போர்வை போத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவர் மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு அந்த போர்வையை இழுத்து பாக்குறாரு. அந்த பிளாங்கெட்டை இழுத்து பார்த்தா அதுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, இந்த கல்லறை எல்லாம் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒருத்தவங்க எப்ப இறந்தாங்க அப்படின்னு, அந்த கல்லறை அப்படியே உடஞ்சி அங்க இருந்திருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லா ஒரு ஸ்மெல் ஆகி அப்படி ஸ்மோக்கா அந்த இடம் ஃபுல்லா பரவி இருக்கு. உடனே அவரு பதிர் அடிச்சு போய் கீழே பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே படம் பார்க்கவே இல்லை. அவங்க எல்லாருமே வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் இவருக்கு புரிய வருது, எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்துல எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால எல்லாமே வெளியில நிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க எல்லாரும் ஜட்டி போட்டு தான் வெளியில நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சாமியும் இல்லை, ஓலட்டும் இல்லை, எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்குது. அவங்க என்ன நல்லது பண்ணாங்கன்னு தெரியல. அவங்களோட சாவி பைக்கி லிவிங் ஏரியாலே இருந்திருக்கு. ஸோ யாராவது ஒரு ஆள் போய் அதை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுலேருந்து ஒருத்தவங்க உள்ள போய் அந்த சாவியை எடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த கிச்சன்ல ஒரு சின்ன பிள்ளை பாபாய் அப்படின்னு ஒரு செய்கை காட்டுற மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க எடுத்த ஓட்டம் தான். அதுக்கப்புறம் அவங்க ஹோட்டல்ல தான் போய் நிக்கிறாங்க. ஹோட்டல்ல உட்காந்து அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் இன்னொரு கதை வெளியில வருது. அந்த வேர்டன் ஒருத்தர் இருக்காரு. அவரு ரூம்ல படுத்துக்கிட்டு போன் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதாவது பாட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல என்ன ஆயிருக்குன்னா, அவங்க ரூம்ல ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும் ஜன்னல். ஸோ அந்த கிளாஸ்ல திடீர்னு ஒட்டஞ்சி நொறுங்கின மாதிரி ஒரு சத்தம். ஸோ அவர் என்னன்னு போய் பார்த்தாக்கா அந்த கிளாஸ்க்கு வெளியில ஒரு பெண் நின்றுட்டு இருக்காங்க. வெள்ளை கலர் சட்டை போட்டு ஒரு பெண் நின்றுகிட்டு இருக்காங்க. அங்கேயும் அவங்க பாய் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. எடுத்து ஓட்டம் பக்கத்து ரூம்ல போய் பார்த்தாக்கா அங்க ஒரு கிளாஸ் டோர் இருக்குமா. ஸோ அங்க பார்த்தாக்கா அங்க ஒரு பெண் கதவு முன்னுக்கு நின்றுகிட்டு இருக்காங்களா. ஸோ இதை பார்த்தானா அவருக்கு என்ன பண்றது தெரியாம இன்னொரு சைட்ல ஒரு மிரர் கிளாஸ் இருந்திருக்கு. அதை வெளியே இவர் மேலேருந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே குதிச்சு அவரோட காலெல்லாம் பயங்கரமா அடிபட்டிருக்குது. அப்புறம் இந்த ஸ்டோரி எழுந்தினவர் அவரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. நாங்க எங்க படம் பார்த்துட்டு இருந்தோம், நாங்க யாரும் படம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களோட எல்லாத்தோட பயம் இன்னமும் அதிகரிக்கிறது. அவங்க இப்போ ஹோட்டல்ல இருந்தாலுமே அவங்களால தூங்க முடியல. இன்னும் அவங்க கிட்ட சொல்லாத ஒரு விஷயம் இருக்குது. அந்த வீட்டுல அவங்க வெளியில வந்தது 6 பேர் மட்டும் தான். 2 பேரு மிஸ் ஆயிட்டாங்க. அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா நைல் அண்ட் சலீம். இவங்க 2 பேருக்கு எவ்வளோ கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அவங்கள பிக்கப் பண்ணவே முடியல. ஸோ இவங்க 2 பேரும் இன்னமும் அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்காங்கன்னு இவங்க நம்புறாங்க.
இவங்களும் அந்த வீட்ல போய் பார்க்கலான்னு சொல்லி போறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போறதுக்கு ரொம்ப பயம். அதனால என்ன பண்றாங்க, நாளைக்கு காலையில வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. ஹோட்டல் போயிட்டு நாளைக்கு காலையில வந்து பார்க்குறாங்க. அந்த வீடு ஃபுல்லா ஓப்பனா இருக்குது. சரி வேற வழி இல்ல, அவங்கள காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்க்குறாங்க. எல்லா இடத்துலயும் பார்க்குறாங்க. அவங்க எங்கேயுமே இல்ல. அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு கால் வருது. கிளான் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து. இந்த மாதிரி நெய்ம் வந்து எமர்ஜென்சில வார்ட்ல இருக்காங்க. உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு. ஸோ இவங்களும் அந்த செகண்டே அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நெய்மோட காலை பார்த்தாக்கா, கால் வந்து இந்த சாண்ட்விச் நசுங்கி போன மாதிரி ரொம்ப சீரியஸா அவர் இருக்காரு. ஸோ இவங்களும் வேற வழி இல்லாம அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அவங்க அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறமா, ஓகே இதுக்கப்புறம் நைம் வந்து அவங்க அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க. நம்ம வந்து சலேம போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டு ஃபுல்லா தேடும்போது, அந்த வீட்டுக்கு பின்புறத்துல வந்து சாலே வந்து பேய் அறைஞ்ச மாதிரி ஒரே இடத்த பார்த்து உக்காந்துருக்காரு. அத பார்த்த உடனே அவங்க எல்லாமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னாக்கா அவங்க ஆல்ரெடி அந்த இடத்த வந்து செக் பண்ணிட்டாங்க. அங்க யாருமே இல்ல. ஆனா திடீர்னு அந்த இடத்துல சாலே வந்து உக்காந்துருக்கிறத பார்த்து அவங்க எல்லாம் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. சரி இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்களையும் அதே இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. பேட் நியூஸா என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, நைம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல அடைப்பட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அவரு வந்து இறந்து போறாரு. ஸோ அவரை வந்து பஹாங் இடத்துல வந்து சமாதி பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த சலேம் பாத்தீங்கன்னா, அவருக்கு வித்தியாசமான ஏதோ ஒரு நோய் வந்து 3 மாசம் வரைக்கும் அவர் அவதிப்பட்டு அதுக்கப்புறம் அவரும் இறந்து போறாரு. இவருக்கு என்ன வியாதி வந்துச்சு அப்படின்னு டாக்டர்னாலேயே கண்டுபிடிக்க முடியலையா. இங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நைமும் சலேமும் இந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு எறும்பு புத்தை எத்தி உதைச்சிருக்காங்களா. அங்க இருந்த ஏதோ ஆத்மா தான் இவங்கள வந்து பழி வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதை உண்மையா பொய்யா அதெல்லாம் தெரியல. ஸோ அதெல்லாம் விட்டு தள்ளிடுங்க. ஏன்னா எதுக்குமே ஒரு சேலட்டான எவிடன்ஸ் கிடையாது. இதை வந்து ஒரு ஹெர்பர் அஜென்ட் ஸ்டோரின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இது ஒரு கிரே ஸ்டோரி. இதை வச்சு ஒரு படமே எடுத்திருக்காங்க. அந்த வீட்டை சுத்தி இருக்கிற மற்ற வீட்டில் உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்களா, இன்னமும் அந்த இடத்துல சவுண்டு வருது, வித்தியாசமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த 6 ஸ்டூடெண்ட் இப்ப படிச்சு முடிச்சுட்டாங்க. ஆனா இவங்க படிக்கிற அந்த டைம்ல எல்லாம் இந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் போவாங்களா. ஸோ ஒரு நிமிஷம் அங்க நின்று பார்க்கும்போது அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பயத்தை தான் ஊட்டுதான். இந்த 8 ஸ்டூடெண்ட்ல வேக்ன்ற ஒரு ஸ்டூடெண்டோட மொபைல் இன்னமும் அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கா. நீங்க உங்களோட ஸ்டோரியோ இல்ல உங்களோட இமேஜினேஷனோ இல்ல நீங்க கண்ட கனவோ இதை வந்து நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இமெயில் ஐடி கொடுக்குறேன். அதுல வந்து உங்களோட கதையை சொல்லுங்க. நானும் உங்களோட கதையை இந்த மாதிரி யூடியூப்ல சொல்றேன்.